கட்சி தொண்டர்களை பார்த்து அந்த கேள்வி ஏன் கேட்கிறார் என்றால், நாம் ஏன் இந்த இடத்திற்கு சென்றோம் என்று விளங்காமல் அந்த இடத்திலிருந்து எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பது போல என்ற அந்த தொண்டர்கள் சிலர் இருக்கின்றார்கள். பதவிக்காக வந்தவர்கள், பதவி சுகத்தை அனுபவிக்க வந்தவர்களா அந்த கேள்வி கேட்க, அந்த அவர்களை நோக்கி தான் அந்த கேள்வி. கடந்த 15 ஆண்டு காலமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுக்கொண்டிருந்தும் அந்த கூட்டணியில் பயணம் செய்து 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட ஒத்துழைப்போடு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது. அப்பொழுதும் எங்களுக்கு 2 சீட்டு டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து வெற்றி பெற்று இங்கே ஆதரவு கொடுத்துருந்தோம். உள்ளாட்சி தேர்தலிருந்து டிஎம்கே ஆதரவு கொடுத்துருந்தோம். அப்போதும் அவர் கொடுக்கவில்லை. தாவேகா ஒன்றும் பெரும் கட்சி இல்லை, அதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ அதிகார பயிர் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க உங்களுடைய ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான கேள்விகளை நீங்க தார்மீக உரிமையோட அந்த அறச்சீற்றத்தோட கேட்கறதுல எது தடுக்கலையே. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. தாவேகா கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் ஒரு போட்டியாக ஒரு இதாக கருதவே இல்லை. அவர்கள் கட்சியில் எல்லா கட்சிகளையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா தாவேகா இது திட்டமிட்டு வலை போட்டு எடுக்குது. தாவேகாவுடைய செயல் திட்டத்தில் அதிமுகவை அழிப்பது என்பது ஒன்று. பிஜேபி அவர்கள் வர்ணிக்கவில்லை, பிஜேபி அவர்கள் விமர்சிக்கவில்லை. அதனால் RSS பெற்ற பிள்ளை என்று நான் கூறியது உண்மைதான். ஆனால் அப்படி அவர்கள் RSS பெற்ற பிள்ளையாக இருந்திருந்தால் தேர்தல் முடிவு வந்த பிறகு அவர்கள் அதிமுகவில் கொண்டு போய் அந்த பிரிச்சு அந்த 25 பேர் எடுத்திருக்கணும். 1.25 கோடி 2 கோடி வாங்கின ஓட்டில் 1.25 கோடியில் நிற்கிறேன்னு 50 லட்சம் ஓட்டு. எங்க உங்க ஓட்டு? 21 வாங்கின ஓட்டுல 50 லட்சம் ஓட்டை காணாம எங்க போச்சு அது? இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்ற தொகுதியில் தலித் ஓட்டு தான் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. 76 ஓட்டு வெற்றினாக்கெல்லாம் தலித் ஓட்டு தான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை ஓட்டால் தான் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. இன்னைக்கு 76 விடுதலை சிறுத்தையும் உங்கள்ட்ட இல்லைன்னாக்கா 0 ஆயிருப்பீங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலில் நம்முடன் கலந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் திரு ஆரா அப்துல் ரஹ்மான் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று உங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட விருதுகள் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஆதங்கத்தோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. தன்னோட கட்சி தொண்டர்களை பார்த்து சொன்னது மாதிரி இருக்குது. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தாவேகாவில் போய் சேர்ந்திருக்கேன், தாவேகாவில் கூட்டணி சேர்ந்திருக்கேன், ஏன் அப்படின்ற கேட்கக்கூடிய இளைஞர்கள் எனக்கு வேணும், என் கட்சியில் இருக்கணும். திமுக கூட்டணியிலிருந்து ஏன் வெளியில் வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற இளைஞர்கள் என்கிட்ட இருக்கணும். ஆனால் நான் போய் பாஜகவில் கூட்டணி வச்சா கூட ஏன்னு கேட்குற மாதிரி ஆட்கள் இல்லை. மாறா எனக்கு அதில் ஏதாவது பதவி கிடைக்குமா, எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றது மாதிரியான இளைஞர்கள் ஒருவேளை இருந்தால் அது என்னுடைய 35 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு ஏற்பட்ட இழுக்கு. நான் இன்னும் அந்த இலக்கை அடையலை, என்னுடைய லட்சியத்தை அடையலை அப்படின்றது மாதிரி ஒரு ஆதங்கம் அதில் தென்பட்டது. ஸோ அவர் குறிப்பாக என்ன சொல்ல வர்றார் அதில்? கடந்த 35 ஆண்டு காலமாக எழுச்சி தமிழர் அவர்கள் சுயநலமாக சிந்திக்காமல் பொது நலமாக மக்களுக்காக பாதிக்கப்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் தனக்கான குடும்பத்தையும் அவர் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அவர் இந்த மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். அவர் எந்த புள்ளியில் இந்த களத்தில் போராடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த கேள்விக்கான பதில். நாம் இந்த கடந்த 2000 ஆண்டுகளாக இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பை அகற்ற வேண்டும் என்பதுதான் முதன்மையான குறிக்கோள் விடுதலை சிறுத்தைகள். எங்களுடைய கட்சியினுடைய இலட்சிய நிலையே இதுதான் இருக்கும், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று. அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த சனாதன சக்திகள் தலை தூக்க ஆரம்பித்தார்கள். அந்த சனாதனம் என்பது 100 ஆண்டு காலமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. RSS வடிவத்தில் தீவிரமாக இந்த பிஜேபி எப்பொழுது 2014 ஆட்சிக்கு வந்ததோ அப்பொழுது தீவிரமாக அது செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து 2012 எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதனம் என்கின்ற வார்த்தையை இந்த தமிழ் மண்ணிற்கு அறிமுகப்படுத்தியவர் எழுச்சி தமிழர் அவர்கள்.
சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வேரூண்ட விடக்கூடாது என்பதற்காக களம் காணக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்றைய விழாவில் ஆதங்கப்பட்டதின் அர்த்தம் என்னவென்றால், சமூக வலைதளங்களில் ஒரு தலைவருடைய முடிவை தான் தோன்றித்தனமாக அவர்கள் விமர்சிக்கிறதுடைய ஆதங்கம்தான் அது. ஒரு பன்முகத்தன்மையுடைய ஒரு தலைமை, தேசிய அளவில் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்றால் அதற்கு பின்னணி என்னவாக இருக்கும் என்ற கேள்வி ஏன் யாரும் எழுப்பவில்லை என்பதுதான் அந்த ஆதங்கம். கட்சி தொண்டர்களை பார்த்து அந்த கேள்வி ஏன் கேட்கிறார் என்றால், நாம் ஏன் இந்த இடத்திற்கு சென்றோம் என்று விளங்காமல் அந்த இடத்திலிருந்து எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பது போல என்ற அந்த தொண்டர்கள் சிலர் இருக்கின்றார்கள். பதவிக்காக வந்தவர்கள், பதவி சுகத்தை அனுபவிக்க வந்தவர்களால் அந்த கேள்வி கேட்க, அந்த அவர்களை நோக்கி தான் அந்த கேள்வி. இயக்கத்திலிருந்து, இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து தேர்தல் அரசியல் வரும் வரை அவர் வாக்கரிசி போட்டுக்கொண்டு என்னுடன் வாருங்கள் என்று தான் அவர் அழைப்பு விடுத்தாரே தவிர, என்னோடு வாருங்கள், எம்எல்ஏ எம்பி பதவி கிடைக்கும், சுபபோகமாக வாழலாம் என்றெல்லாம் அவர் யாரையும் அழைக்கவில்லை. கடந்த வாரம் அவரும் ஒரு மன உளைச்சலோடு ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆரம்ப காலத்தில் என்னுடன் இருந்த தம்பிகள் யாரும் என்னை விட்டு போகவில்லை, இடையில் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தால் அதுதான் உண்மை. இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எந்த தொண்டனும் எழுச்சி தமிழரை விட்டு அகலவில்லை. எழுச்சி தமிழருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், இந்த சமுதாயத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த இயக்கத்தை இணைந்தவர்கள் யாரும் பதவி ஆசைக்காக இங்கே பயணிக்கவில்லை. ஒரு சிலர் பதவி கிடைக்கும் என்பதற்காக இடையில் வந்தார்கள், கிடைக்கவில்லை என்பதனால் சென்றார்கள் என்றுதான் அது. ஏன் இந்த கேள்வி அவர் கேட்க வேண்டும் என்று கேட்கிறார் என்றால், இந்த முடிவு எடுத்ததின் பின்னணி என்ன என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இப்போ அவருடைய தனிப்பட்ட முடிவு என்றால் அவரே எடுத்துக்கொள்வார். இது ஒரு இயக்கம், ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு முடிவு என்றால் உயர்நிலைக்குழுவை கூட்டி இந்த ஒரு முடிவு எடுக்கின்றார். குழுவில் அலசப்படக்கூடிய பெரும்பான்மையான கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கின்றார். அப்பொழுது அந்த உயர்நிலைக்குழு இருக்கக்கூடிய 30 பேர் தான் கட்சியா என்றால் இல்லை. அது அந்நேரத்திற்கு அனைவரையுமே கூப்பிட முடியாது என்பதால் ஒரு குழுவை கூட்டி, நிர்வாக குழுவை கூட்டி ஒரு முடிவு எடுத்து அது மக்கள் தொண்டர்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கின்றார். பிஜேபியில் இருந்தாலும் நீங்கள் பதவி தான் கேட்கிறீர்கள் என்றால் அந்த இதுமாரி இடையில் பதவிக்காக இந்த இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் பார்த்து கேள்வி கேட்கிறாரே தவிர அனைவரையும் பார்த்து அல்ல. நீங்கள் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த முடிவு எடுத்தேன் என்று. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைந்துவிடக்கூடாது என்று கடந்த 2 வருடமாக அனைத்து ஊடகங்களும் விடுதலை சிறுத்தையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று மிக பாடுபட்டார்கள். ஆனால் இந்த கூட்டணி உடைந்துவிடக்கூடாது என்று பக்கபலமாக இருந்து முழுமையாக அந்த கூட்டணி தேர்தல் களத்தில் தேர்தல் சந்திக்க கொண்டு சேர்த்தவர் எழுச்சி தமிழர். அவருடைய ஆதங்கம், இந்த கூட்டணி உடையாமல் இருக்க நான் காப்பாற்றினேன். தேர்தலுக்கு முன்னால் இந்த கூட்டணியை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு என்னிடம் இருந்தது. தேர்தலுக்கு பிறகு அது திமுகவிடத்தில் தான் இருக்கின்றது. நான் பெரிய கட்சி அல்ல, விடுதலை சிறுத்தை சிறிய கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கூட்டணியை காப்பாற்றிருக்க வேண்டும். அவர்கள் ஏன் தவறினார்கள், இது ஏன் இந்த ஊடகம் விவாதிக்க மறுக்கிறது என்பதுதான் அவருடைய ஆதங்கம். அதுதானே உண்மை. ஒருவர் விட்டார் என்பதற்காக ஒரு இடத்திற்கு தாவி விட்டார், ஒரு எங்க இருந்தோமோ அங்கே அறிவித்து விட்டு அவர்களுடைய ஒப்புதலோடு இன்னொரு அணிக்கு வந்திருக்கின்றார். அதற்குள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தாந்தோன்றித்தனமாக விமர்சனங்களை வைத்து எழுச்சி தமிழரை அந்த கூட்டணியிலிருந்து விரட்டி அடித்த அந்த பொறுப்பு அந்த திமுக கூட்டணி திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் தான் சாரும். எனக்கு புரியுது. இப்ப என்னன்னா, பொதுவா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அந்த தலைவருக்கும் தொண்டர்களுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கும்னா, ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு கருத்தியலா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனாதனம், பாசிச எதிர்ப்பு
இது போன்ற ஜனநாயகம் எப்படி வந்து காக்கப்படணும், அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி காக்கப்படணும், பாரதிய ஜனதா RSSோட இலக்கு என்னவா இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்தை அளிப்பது தான் அதனுடைய பிரதான இலக்கா இருக்கு. இது போல கருத்தியல் வகுப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அதை வழிபற்றக்கூடிய மாணவர்கள் அப்படின்றது மாதிரி தான் அந்த கட்சி தொண்டர்களுக்கு இடையே ஒரு உறவு இருக்கு. அதே போல அவர் எந்த முடிவு எடுத்தாலும், கூட்டணி சார்ந்த எந்த முடிவு எடுத்தாலும், நீங்க சொன்னது போல உயர்மட்ட குழுல கலந்துரையாடி பலதரப்பட்ட கருத்துகள் விவாதிக்கப்பட்டு, நம்ம கடந்த காலங்களிலே பார்த்தோம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எந்த சின்னத்தில் போட்டியிடணும், அப்ப திமுக சார்ந்து உதயசூரியன்ல போட்டியிடலாம், இல்ல நம்ம தனி சின்னத்துல போட்டியிடலாம், அப்படியான ஒரு விவாதத்திற்கான ஸ்பேஸ் வந்து எப்பவுமே அந்த விடுதலை கட்சியில இருக்கு. சோ இங்க குழப்பங்கள் எதுவுமே இல்லை. இப்ப வந்து நீங்க சொன்னது மாதிரி தேர்தல் அரசியல்ல முடிவெடுக்கக்கூடிய சூழல்ல வந்து பெரிய கட்சிகள் தான் இருக்குது. இப்ப அது போக வந்து உங்களுடைய உயர்மட்ட குழுக்கள்ல வந்து ஒருத்தவங்க மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள வந்து நீங்க மொத்தமாவே குற்றம் சாற்றி, இப்ப வெளியேறிய பனையூர் பாபா இருக்கட்டும், இல்ல உள்ளுக்குள்ள வந்து இன்னும் வந்து புகஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி வெளியில செய்திகள் பரப்பப்படக்கூடிய முக்கியமான சில தலைவர்கள் யாரோ ஒரு ஆள் அப்படியா இருக்கட்டும், ஆனா அவங்கள பத்தியான எதிர்கேள்வி கேட்டதுனால தானே அவங்கள வந்து நீங்க வந்து ஒதுக்கப்படுறீங்க, அப்படி ஒரு கேள்வி எழுது இல்லையா? இல்ல, தவறு, முற்றிலுமான தவறான புரிதல் அது. பனையூர் பாபு உயர்மட்ட குழுவில் எந்த உயர்மட்ட குழு வந்து தேர்தலுக்கு முன்னால் சீட்டு எண்ணிக்கை முடிவு செய்வதற்கு முதல் நாள் இரவு நடைபெற்றது. கடைசியாக இதுக்கு தேர்தலுக்கு முன்னால் நடந்த உயர்மட்ட குழுவில் பனையூர் பாபு கலந்து கொண்டார். அப்பொழுது அந்த உயர்மட்ட குழுவில் பெரும்பான்மையான நிர்வாகிகள் வைத்த கருத்து என்னவென்றால், இது சிறிய கட்சி, நமக்கு கிடைப்பது 6 சீட்டு 4 சீட்டு 8 சீட்டு தான். இந்த கட்சியில் முன்னணி நிர்வாகிகள் பலர் இருக்கின்றார்கள். ஆகையால் நீங்கள் மீண்டும் கொடுத்தவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்பது பெரும்பான்மையான 33 நிர்வாகிகளில் 25 பேர்கள் தான் கருத்து வைத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒரு முடிவு எடுத்து தேர்தலில் வெளியில போனவங்க வேட்பாளர்கள் பதவி சார்ந்து தன்னோட சுயநலம் சார்ந்தான் போனார். கருத்தியல் அவருக்கு சீட்டு கிடைக்கல, அதனால வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே இவர் என்ன அவர் கிடைக்கலங்கிறதே ஒரு வருத்தமா தான் இருந்தார். எலெக்ஷன் எல்லாம் பார்க்கல அவரு. இப்போ தோழர் பாலாஜிக்கு வந்து சீட்டுக்கு அறிவிக்கல, அவர் வேட்பாளர் இருந்த மறுநாளே வந்து தலைமை நிலையத்தை வந்து வேலை செஞ்சார்ல, வழிகாட்டுதல் கொடுத்தாரு. தேர்தல் பண்ணி வந்து தலைமை நிலைய பொறுப்பாளராக இருந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தேர்தல் பண்ணி நடத்தினாரு. எங்கே தேவைப்படும் தான் களத்துக்கு சென்றாரு. அந்த வேலை அவர் செய்யலையே. அப்போ இன்னும் சொல்ல போனா ஜனநாயக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மாற்று கருத்துக்களும் இங்க எழுது. இப்ப தாவேகாவோட நீங்க வந்து அங்கம் வகிச்சாலும், இப்ப உங்களுடைய பொருளாளர் திரு SS பாலாஜி அவர்கள் அந்த அரசுக்கு எதிராக எப்பப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டணுமோ அதெல்லாம் பகிரங்கமா அதுதான் எழுச்சி தமிழருடைய பயிற்சி பற்றையில் வார்க்கப்பட்ட வார்ப்புகள் அவர்கள். அது தலைவரும் கொடுப்பார். எழுச்சி தமிழரும் கூட்டணியில் இருந்து விட்டோம் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அல்ல இவர். சுட்டி காட்டுவார். அந்த சுட்டி காட்டல் குற்றம் சுட்டி காட்டுவது என்பது அனைவருக்கும் பொருந்தும், அனைவரும் செய்வார்கள். அதையும் வந்து பெருந்தன்மை எடுத்துக்கொள்ள. அங்க ஒரு துறையில் நடக்கக்கூடிய குறையை சுட்டி காட்டுவது நம்ம கடமை அல்லவா, அது நம்ம செய்துதானே ஆக வேண்டும். கடந்த காலத்துல அது மாதிரி செய்திருக்கு. திமுக நிர்வாகம் இருக்கும்போதும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது, எல்லோரும் அதுவும் திருத்திருக்கிறார்கள். இப்போ இங்கே என்ன அப்படின்னா தலைவரும் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த முதலமைச்சருடைய ஆலோசகராக அந்த ஜோசியர் அசோக் ரத்தன் பண்டிட் அவர்களை வந்து நியமித்து தவறு என்றும் அவர் CM வந்து பெருந்தன்மையாக அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவரை விளக்கினார்கள். அந்த நியமனத்தை ரத்து செய்தார்கள். பிறகு இப்போ சமீபமாக தூய்மை பணியாளர்கள் வந்து ஏற்கனவே அவர் வந்து அரசியலுக்கு வருவது முன்பாக தூய்மை பணியாளர்களுடன் நான் இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் CM அவர்கள், முதல்வர் அவர்கள். இப்போ தூய்மை பணி வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப்படும் என்கின்ற சூழ்நிலை உருவாகும் போது அதுக்கும் எழுச்சி தமிழர்கள் கண்டனம் தெரிவித்தால் செய்யக்கூடாது இது அப்படின்னா அதையும் அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்து தவிர்த்து விட்டார்கள். இந்த தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு முதல்வர் தான் இப்பொழுது இந்த தமிழகத்தில் இருக்கின்றார். அப்பொழுது அவரும் புதியவர், அரசியலுக்கு புதியவர், நிர்வாகத்துக்கு புதியவர். அப்போ அவரும் சில தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். அதை சுட்டி காட்டும் போது அது திருத்திக் கொள்வது பெருந்தன்மையாலும் அதையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார். இதில் எங்கே நாம் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்படுகிறோம் என்றால்,
கடந்த 15 ஆண்டு காலமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுக்கொண்டிருந்தும் அந்த கூட்டணியில் பயணம் செய்து 2006 வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட ஒத்துழைப்போடு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது. அப்பொழுதும் எங்களுக்கு 2 சீட்டு டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து வெற்றி பெற்று இங்கே வந்து ஆதரவு கொடுத்துருந்தோம். உள்ளாட்சி தேர்தலிருந்து டிஎம்கே ஆதரவு கொடுத்துருந்தோம். அப்போதும் அவர்கள் கொடுக்கவில்லை. 2014 தீவிரமாக இந்த முழக்கத்தை எழுப்பினார் எழுச்சி தமிழர்கள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அப்பொழுதுதான் வந்து மக்கள் நல கூட்டணி உருவாகிற சூழ்நிலை உருவாகிடுச்சு. மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் தனியாக வந்து இந்த முழக்கத்தை வைத்து தான் அந்த 2016 தேர்தலை சந்தித்தோம். ஆமாம். அப்பொழுது 2021 தேர்தலுக்கு பிறகுதான் இந்த கலைபரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது உங்களோட தொடர் முழக்கமா, தொடர் கோரிக்கையா இருக்கு. அதை ஏத்துக்கிற முடியுது. இப்ப என்னன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எப்பொழுதுமே வந்து பெரும் கட்சிகளுடன் வந்து நாங்க முட்டி மோதி ஒரு அவங்க கூட பிடியில தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழல். தலைவர் அவர்கள் கூட கடந்த காலங்களில் பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சவால் என்னன்னா, சிறிய கட்சிகளுக்குள்ள சவால்கள் என்னன்னா, பெருங்கட்சிகள் அது திமுகவோ அதிமுகவோ அவங்களுடைய தேர்தல் வியூகத்துக்கு அவங்களுடைய தேர்தல் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறாங்க. இப்ப உங்களுடைய 35 ஆண்டு கால பொது வாழ்க்கை அனுபவம் உள்ள டாக்டர் திருமாவளவன் தாவைக்காவை எப்படி பாக்குறாரு? அது ஒரு பெருங்கட்சின்னு பாக்குறாரா? ஏன்னா கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் தான் ஆகுது. இப்ப அந்த கட்சியோட நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கிறீங்க. நீங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா? இப்ப இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் பெருங்கட்சிகளோட முட்டி மோதி எப்பவுமே அவங்களோட பிடிக்கல இருந்து அந்த வெளியில வந்து, ஏன்னா அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு 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 அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கு, மகிழ்ச்சி. ஆனா அது ஒன்றே போதுமா? இப்பவும் வந்து விடுத்து தாவேக்கா வந்து ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையுடன் அப்படிதான் நடந்துக்கிறது மாதிரி நீங்க வந்து இப்ப காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்வி கேட்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் இதே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் துணை தேவைப்பட்டது. அதனை கொண்டு அவர்கள் ஆட்சியை பலப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்சியவே காலி பண்றாங்க, அடிச்சு காலி பண்றாங்க. பாஜகவின் திட்டமான கழகங்கள் இல்லாத ஆட்சியில ஒரு சரிபாதியை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதிமுகவில் இருந்து வரிசையா இதுவரைக்கும் ஒரு 6 எம்எல்ஏக்களை வந்து பதவி ரிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மொத்தமா உருகிட்டு வர்றாங்க. இதை டே 1ல இருந்து மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி, இந்த வெளியில வந்து எம்எல்ஏக்களை பாராட்டி சொல்றாங்க, இது ஒரு துணிச்சலான முயற்சி அப்படின்னாங்க. இப்ப சமீபத்தில் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவும் தாவேக்காவும் வேற இல்லை, அதிமுக வந்து தாய் கட்சி, இனி அந்த கட்சியே தேவையில்லை, ஒரு 90% கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாகவும், இல்ல இதை சொல்லி முடிச்ச பகிரங்கமா வந்து சொல்றாங்க. இப்ப கூட கேபி முனுசாமி வந்து என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னொரு முறை நீங்க வந்து இந்த மாதிரியான இதுல எடுத்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும்ன்ற அளவுக்கு எச்சரிக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தனக்கு தேவையான பதவியில் நீடிப்பதற்கு அடுத்த 5 ஆண்டு காலம் நீடிப்பதற்கு தனக்கு தேவையான எம்எல்ஏக்கள் இருந்தும் இதே 2 மார்க்சிஸ்ட் பொதுவுடைமை கட்சிகள் 2 வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நாங்க இந்த ஆட்சி முழுமையா நிறைவேறதுக்கு ஒத்துழைப்பு தரோம்ட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சொல்லியிருக்கு 5 ஆண்டு காலம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரம் சொல்லி. இவ்வளவும் இருந்தும் இவ்வளவு படு மோசமான, தமிழ்நாடு சந்திக்காத அளவிற்கான மிக மோசமான குதிரை பேரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன தடை இருக்கு? நீங்க அவங்கள பார்த்து நீங்க கடுமையாக கேட்கிற, ஏன்னா நீங்க உங்களுடைய கட்சியோட குரல் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப வலிமையா இருந்தது. என்ன கேட்டாங்க? இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து இது வந்து உட்கட்சி சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே குரல்கள் மெல்லிதாக சன்னமா குறைஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது. சோ நீங்க 3 நாள் கேள்வி கேட்குறீங்க. இல்ல ஒரே கேள்விதான். கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்கா ஒன்றும் பெரும் கட்சி இல்ல, அதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ அதிகார பயிர் கிடைச்சிருச்சு. இப்ப வந்து நீங்க வந்து உங்களுடைய ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான கேள்விகளை நீங்க தார்மீக உரிமையோட அந்த அறச்சீற்றத்தோட கேட்கறதுல எது தடுக்கலையே. இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. தாவேக்கா கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் வந்து ஒரு போட்டியாக ஒரு இதாக கருதவே இல்லை. அவர்கள் பெற்றிருக்கிற ஓட்டே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு தான். அது கடந்த 2018-19 இதுவரை எடப்பாடி பழனிசாமியின் பேரே 10 தோல்வி பழனிசாமி.
எந்த எந்த எலெக்ஷனும் தேர்தலில் வந்து வெற்றி பெறல அவர். கிட்டத்தட்ட ஒரு 6 முறை அதிகாரத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரும்பு மங்கை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் சரியான ஆளுமை இல்லை. அவங்களை யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அனைவரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி விலக்கி வைத்தார். இறுதியாக வந்து ஒரு எலெக்ஷன் நேரத்தில் செங்கோட்டையார் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தார், கெடு வைத்தார். 10 நாள் டைம் தரேன், நீங்கள் வந்து இந்த கட்சியை வந்து வலுப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கணும்னாக்கா ஒரு 10 நாள் டைம் தரேன், நீங்கள் எல்லாரையும் இணைச்சிருங்க. அப்போ அவரையும் விளக்குனார். அப்போது ஒரு அரசியல் கடந்த 25-30 ஆண்டு காலமாக ஒரு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் வலுவிழந்து வரும்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? இல்ல அதை வலுப்படுத்துறது தானே ஒரு இல்லையா, அங்க வலுப்படுத்தக்கூடிய இடத்துல தலைமை இல்லையா? இல்ல நீங்க ரிபல் பண்ணலாம், ரிபல் இல்லைங்க. நீங்க வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டலாம், நீங்க மாற்று தலைமைக்கு அதுதான் சொல்றேன். அதுக்கு அவர் ஒத்துக்கலையா, கட்சியை விட்டு வெளியேறது தான் ஒரு ஆமாங்க. இப்ப அவருக்கு ஒத்துக்கலையா அவர் வந்து அதான் அந்த உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. செங்கோட்டையன் இறுதியாக அவர் வந்து ஒரு வேண்டுகோள் வைத்தார், நீங்கள் அதிமுக வந்து பிரிந்து சென்ற அனைவரையும் கட்சியில் இணையுங்கள், பலமான ஒரு கட்சியாக நாம் இதை சந்திப்போம். கடந்த 10 தேர்தல்களாக நம்ம வந்து தோல்வியுற்று கொண்டிருக்கின்றோம், நம்மிடம் வலிமை எழுந்து கொண்டிருக்கின்றோம். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் பழனிசாமி எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் இணைச்சி நாம் பயணம் பண்ணுவோம்னாக்கா பதவி வெறி பிடித்த சொத்து அங்கே அந்த ஏடிஎம்கேவுக்கு வந்து இருக்க சொத்துக்களை அனுபவிக்க வேண்டிய ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி எதற்கும் இணங்கவில்லையே. அப்போ எதற்கும் இணங்காமல் கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து இது செய்யுங்கன்னு சொன்னவரே விலைக்கு வச்சவரை எப்படி அந்த இடத்துல வந்து அவங்க இருந்துக்கிட்டு அதை செய்ய முடியும்? அப்போ அதை புரிந்து கொண்ட தாவேகா வந்து அந்த முதல்வர் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களை வந்து போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் சொன்னார். அவர் அதனுடைய அர்த்தம் இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவிழந்துருச்சு, அங்க சரியான தலைமை இல்லை, வழிகாட்டுதல் அங்க இல்லை, கேள்வி கேட்கறோம் வெளியேற்றப்படுகிறான். இல்ல நீங்க அது சரின்னு சொன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுத்த 25 பேர்ல வந்து 24 பேர் திரும்ப போயிட்டாங்க. இருங்க நான் சொல்ல வரேன். அதாவது அது ஃபர்ஸ்ட் கேள்வி. அது வந்து இப்போ போயிட்டாங்க அப்படின்னா திரும்பி அங்கேருந்து 10 பேர் தான் வந்துட்டு இருக்கான். ஒரு ஆளா போனவன் தாங்க வந்துட்டு இருக்கான். அப்போ போய் அங்கே மரியாதை இல்லை அவருக்கு. இப்போ திரும்பி போயிட்டாங்கல்ல, உங்களுடைய இதுக்கே வரேன் நான், நீ கேட்குற கேள்விக்கு வரேன். 24 பேர் வந்தாங்க, சரி அந்த பதவி போயிடும் நான் எடுப்பேன், திரும்பி போயிட்டாங்க. சரி போனவங்களை தக்க வைக்கக்கூடிய தகுதி இருந்துதான் உனக்கு? அவருக்கு அந்த தகுதி இல்லையே. இல்ல அதுக்கான நீங்க ஒரு அரசியல்வாதி, முதிர்ந்த அரசியல்வாதி, ஒரு கட்சியில இருந்து ஒரு 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 எதிர்மனநிலையோட வெளியில போறாங்க அப்படின்னா அந்த போன காலக்கடங்குல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இடத்த வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்ப திரும்ப வர்றவங்க காத்திருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான முதல்ல சட்ட நடவடிக்கை கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கும்போது ஒரு காத்திருப்புன்னு ஒரு பீரியட் இருக்கு. அந்த காத்திருப்புக்கு கூட தயாராகாத நிலையில இவங்களை வந்து அதுதான் சொல்றேன், உட்கட்சின்றது உட்கட்சியில் எல்லா கட்சிகளையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா தாவேகா வந்து இது வந்து திட்டமிட்டு வலை போட்டு எடுக்குது. தாவேகாவுடைய செயல் திட்டத்தில் அதிமுகவை அழிப்பது என்பது ஒன்று. அவங்க போட்டியில கொண்டு வரல, நீங்க அதை போய் திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. திட்டம் தான் அவங்களுடைய திட்டம் அது. சரி, அது அவங்களோட அதாவது அவங்க திட்டம் அதுங்க. ஆனா அதனாலதான் அவங்க வந்து தேர்தல்ல அதிமுகவை ஒரு போட்டியாளரா அவங்க கண்ணுல நம்ம கட்சியில கரெக்டா ஒரு உண்மையை சொல்லிட்டீங்க, பகிரங்கமா சொல்லி. ஆமா, அது அவங்க திட்டம். வரவங்களை ஏத்துக்கிறாங்கல்ல. இப்போ தலைவர் வந்து சொல்ற அவங்க திட்டம் அது. வரவங்களை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டு இருந்தா தாம அதிமுகவுடைய இது நீங்க மீண்டும் அதிமுக வச்சா. பட் அது எப்போ நம்ம வந்து யோசிக்கணும்னாக்கா வந்தவங்களுக்கு பதவி கொடுக்கும் போது தான் அது யோசிக்கணும். ஓகே, இப்ப பதவி ஆசையே இல்லாமல் ஒருத்தன் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு தொகுதியில் குறைந்தது 25 கோடி ரூபாய் செலவு செய்யாம ஒருத்தர் வேட்பாளராகவே நிற்க முடியாது. அப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒரு 25 கோடி ரூபாய் கஷ்டப்பட்டு செலவு பண்ண பணத்தை விட்டுட்டு அவங்க வந்து வெளியில வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஆதாயம் இல்லாம வர மாட்டாங்க. அது இல்லைங்க, 25 கோடியோ 30 கோடியோ அந்த பேரங்கள் தெரில, அதெல்லாம் வந்து அவ்வளோ செலவெல்லாம் பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து அந்த இதுக்கு போக வேணாம். அதாவது ஒருத்தர் வருகிறார் என்றால் வெற்றி பெற்றுட்டார், தான் வெற்றி பெற்றதையே வந்து அதை ராஜினாமா செய்து ஒரு இடத்துக்கு வருகிறார் என்றால் உங்களுடைய கருத்துப்படி அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான எண்ணம், மக்களுடைய எண்ணம் என்ன இருக்குன்னாக்கா ஆதாயத்துக்காக தான் வராங்க அப்படின்னு இருக்கும். இப்போ எங்கள் கட்சியிலேருந்து பனையூர் பாபு அங்கே போயிட்டார், இங்கே பதவி கிடைக்கல, அங்கே கிடைக்குன்னு போயிட்டார். இது வந்து அரசியலில் வந்து பயணம் படக்கூடியவர்கள் பதவிக்கும் ஆசைக்கும் தான் வந்து அங்கே தாவி கொண்டு இருப்பார்கள். ஆனால்
சென்ற இடத்தில் இருக்கிற தலைமை என்ன முடிவு பண்ணுது என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜனநாயக சக்திகள் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கும்போது அதிமுக ஏன் அப்படின்னு கேட்டீங்க. அப்போது அவர்கள் எலெக்ஷன் முடிந்த ஒரு தேர்தல் முடிவுகள் வந்த மாலையிலிருந்து அவர்கள் அதிமுக அவர்கள் அணுகவே இல்லையே, அவர்கள் அணுகவில்லை. அப்போது தலைவர் ஒரு இடத்துல வந்து கரெக்டாக விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, நான் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முன்பாக அவர்களுடைய செயல்பாடு வைத்து பிஜேபி அவர்கள் வர்ணிக்கவில்லை, பிஜேபி அவர்கள் வந்து விமர்சிக்கவில்லை, அதனால் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை என்று நான் கூறியது உண்மைதான். ஆனால் அப்படி அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளையாக இருந்திருந்தால் தேர்தல் முடிவு வந்த பிறகு அவர்கள் அதிமுகவில் கொண்டு போய் அந்த பிரித்து அந்த 25 பேர் எடுத்துருக்கணும். அந்த அந்த முடிவு அவர்கள் எடுக்கலையே, அவங்க கேட்கவே இல்லையே ஆதரவு, அவங்களாலே வந்து கொடுக்குறாங்க. அப்போது அவங்க வந்து திரும்பி மீண்டும் வந்து மதச்சார்பற்ற சக்திகளோட வந்து இணைந்து பயணம் பண்ணுங்கிற நல்ல எண்ணத்தில் வந்து அவர் எங்களை வந்து அணுகி எங்களுக்காக காத்திருந்து எங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று வந்து பொறுத்திருந்து ஆதரவு பெற்ற நிலை பார்க்கும்பொழுது அவர்கள் அப்பேற்பட்ட மனநிலை இல்லை என்பது எங்களுக்கு ஊர்ஜிதமான பிறகுதான் அந்த ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். ஒரு விஷயம் இப்போ என்னன்னா, நல்ல விஷயம் இப்போ என்னன்னா, ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணிக்குள்ளதான் நான் வந்து ஆட்சியை தொடருவேன், வாய்ப்புகள் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்புகள் இருந்தது. 25 பேருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, தனி மெஜாரிட்டி எடுக்கல. அவர் எடுக்காமையே உங்களோட இந்த சிறு கட்சிகளோட கூட்டணியில போறாரு அப்படின்னும் போது அப்ப விசிகாவுக்கு வந்து அந்த சந்தேகம் விலகிருச்சு அப்படி எடுத்துக்கலாமா? சந்தேகம், அதாவது ஒருவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எண்ணங்கள் வந்து இப்ப வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, பியூரா வந்து விஜய் வந்து ஒரு முற்போக்கு சக்தி தான், ஜனநாயக சக்தி தான் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை உருவாயிருக்கு இந்த காலகட்டத்தில். இப்ப இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல்ல இப்ப இதுவரைக்கும் ஒரு 6 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க, இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏடிஎம்கேல இருந்து. அவர் என்ன ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 90% நாங்க எழுப்போம்ட்டாங்க. அவங்க அப்படி வந்துட்டாங்கன்னா மிக பெரும்பான்மையான தாவேகா எம்எல்ஏக்கள் அசம்பிளியில் வந்து உட்கார போறாங்க. ஓகேங்களா? இப்ப கிடைக்கிற இதே மரியாதையும், இப்ப சொன்னாங்க எங்களுக்கு அந்த மதச்சார்பற்ற முற்போக்குன்ற அந்த மரியாதையும் அந்த கண்ணியமும் தொடருமா? ஒருவேளை அப்படி வந்ததுன்னு சொன்னா, அதிமுக வந்துதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப உங்களோட தாவேகாவோட அந்த உறவு அந்த மனநிலை மறுபடியும் சந்தேகத்துக்குள்ள. நீங்க அங்கதான் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது அவர்களுடைய தேர்தல் அரசியலில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே வந்து அவர்கள் வந்து அறைகோல் எடுத்து கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் தெரியுமா நாங்கள் மைனாரிட்டியா வரும் என்று? ஆனா அவர் மெஜாரிட்டியா வரும்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு திரைக்கவர்ச்சியில் வந்திருக்கின்றோம், மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள், நமக்கு 200 சீட் நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற இலக்கில் தான் அவர்கள் இருந்தார்கள். 200 சீட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற இலக்கில் இருந்துதான் அவர்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்தார்கள். நாங்கள் மைனாரிட்டியா இருந்தா உங்களுக்கு பங்கு கொடுக்குறோம் வாங்க, மெஜாரிட்டியா இருந்தா நாங்க வந்து திமுக மாதிரி நாங்களே வந்து வச்சுக்கிறோம் உறுதியா சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து நாங்க வந்து உறுதியா வந்து ஆட்சி பிடிப்போம் என்று உறுதியா இருந்தார்கள். அந்த உறுதியா இருக்கும்போது என்ன 107 சீட் தான் வரும்னு அவங்க வந்து நம்பிட்டு இருந்தாங்களா? அப்போ அவங்க வந்து 200 சீட் வருங்கிற நம்பிக்கையில தானே அந்த தேர்தலை சந்திச்சாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க உறுதியா தான் இருந்தாங்க. அப்படிதானே கூப்பிட்டாங்க. நாங்க மெஜாரிட்டியா இருந்தாலும் வந்து அரசியல் ஆட்சியில் பங்கு கொடுக்கதான் கூப்பிட்டாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து 10 தொகுதி 20 தொகுதி வந்து இடைத்தேர்தல் வந்தாலும் இந்த கூட்டணி அப்படியே தெரிவிப்பு. நாளைக்கு வந்து இப்போ 1ஆம் தேதி ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்குது. இந்த தாவேகாவுடன் பயணப்படக்கூடிய கட்சிகளை வைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்று ஒன்று பேர் சூட்டணும், எல்லாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. முதல் மீட்டிங் முடிஞ்சிருக்குது. அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து கூட்டணியாக வந்து உருவெடுக்கும். நேற்று எழுச்சி தமிழர் சொன்னது போல தாவேகா கூட்டணி உருவாகினால் அதில் 5 வருடம் பயணம் பண்ணுவோம் என்று உறுதியளித்திருக்கின்றார். அப்போ அந்த கூட்டணி உருவாக்கும் போதே அவங்க வந்து நாங்க மெஜாரிட்டி வந்து அவங்க வெளில அனுப்பிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லாது. இப்போ அவர்கள் என்ன, அப்படி அவர்களுடைய எண்ணம் வந்து முற்போக்கு சக்திகளோடு சேர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டும் என்பதுதான் அவருடைய நல்ல எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் நன்றாக இருப்பதின் அடிப்படையில் தான் எழுச்சி தமிழர்கள் ஆதரவு கொடுத்து இன்று அவரோடு பயணம் செய்யலாம், இறுதி வரை நாங்கள் வந்து ஆதரவாக இருப்போம் என்று அறிவிக்கோள் விடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் முந்திக் கொண்டு விடுதலை சிறுத்தையை வந்து கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது. 17 ஆண்டு காலம் பயணப்பட்ட ஒரு அணி, யாருக்கா இருந்தாலும் ஒரு உறவு 17 ஆண்டு கால உறவு வந்து அறுத்து கொண்டு வருவது என்பதால் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். யாருக்காக இருந்தாலும் மனிதனாக பிறந்தவனுக்கு ஏற்படுத்தும். அந்த சஞ்சலத்தில் இருந்தார். ஆனால் அதை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். நீங்கள் இந்த கூட்டணி இல்லை என்று. பனையூர் பாபு என் கட்சியை சேர்ந்தவரை வந்து ஒத்தையாளை கூட்டு போய் வச்சுக்கிட்டு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி போகும்போது அப்போ கூட்டணி இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல
அப்போது இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் கூட்டணியாக பயணம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து காலத்தின் கட்டாயம். நாங்கள் வந்து இந்த தாவேகா கூட்டணியில் இந்த 5 வருட காலம் இந்த ஆட்சி நிலைப்பதற்கான அனைத்து ஆதரவையும் உறுதுணையாக இருப்போம் என்று இழிச்சமிழ் இருக்கின்றார். இப்போ அதாவது எல்லா கட்சிகளும் இப்போ வந்து இப்போ சமீபமாக கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகிய மதிமுகவாக இருக்கட்டும், அவங்க சொல்லிட்டாங்க திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லியாச்சு. 2 கம்யூனிஸ்டுகள் கட்சிகளும் சொல்லிட்டாங்க தேர்தல் காலத்துக்கு மட்டும் தாங்க கூட்டணி, அது அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து அஃபிஷியலாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நாங்கள் திமுகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம்னு சொல்லி எங்கேயும் பகிரங்கமாக சொன்னதா எங்களுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது மற்ற கட்சிகளுக்கு வந்து சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு தெளிவுபடுத்தி வர வேண்டிய தேவை இருந்தது. எங்களுக்கு வந்து அவர்களாகவே முன் வந்து எப்பொழுது எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் வந்து சீட்டு கிடைக்காமல் வந்து அங்கே சேர்றாரோ, அவரை கட்சியில் இணைத்தாரோ அப்போது கூட்டணி முறிந்திருந்தார்கள். உங்களுக்கு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு போன திரு தோழர் மகேந்திரன் அவர்களை வந்து தாவேகா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக வந்து கூட்டணி உடஞ்சு போச்சு எங்களுக்கு இனிமேல் முறிஞ்சுக்கிச்சுன்னு சொல்லிட்டு பொதுவுடைமை. அதாவது நல்லா தெரியுங்க. அதாவது கம்யூனிஸ்ட் வந்து இப்போ வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இதுக்கு வரல, அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குள் வரவில்லை. புரியுதுங்களா? இப்போ இவங்க வந்து என்னன்னாக்கா இங்கேருந்து போனவங்களை வந்து இப்போ வரவனான்னு சொல்ல முடியாது அவருக்கு. அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் வரத்துக்கு. எலெக்ஷன் முடிட்டுன்னு பார்த்தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா போயிருக்கார் அவர். அப்போ இவங்களை வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விட்டாச்சு, அதனால் அவங்க போயிட்டார். அப்போ ஆதவர்ஜன் நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம், எங்கள் கட்சியில் இருந்தார். அப்போ எங்கள் கட்சியில் வந்து பொறுப்பில் இருக்கும்போது அவர் வந்து தாவேகாவுக்கு போலியே, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம் போயிட்டா. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த பிறகு நமக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது இல்லை. அப்போ நீங்கள் அந்த கட்சியாக வந்து அவர் பேச வேண்டிய தேவையே இல்லை அந்த இடத்துல. மகேந்திரன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டார். அப்போ அவர் அந்த கட்சியை சாராதவர். அப்போ அந்த கட்சி அப்போ எங்கேயாவது போய் அவர் வந்து அரசியல் செஞ்சாகணும். திமுகவிலேயே அதிமுகவிலேயே தாவேகாவிலே போகணும். தாவேகா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாவேகா ஒரு புதிய அமைப்பு என்பதால் வரவரெல்லாம் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் வந்து மரபு. அது ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கும்போது ஏன் இப்போ வந்து திமுகவில் வந்து அதிமுகவில் வந்து அமைச்சர்லாம் வரலையா? செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தார், சேகர் பாபு எங்கேருந்து வந்தார், ஜெகதீர்சிங் எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அப்போ அது மட்டும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து உங்கள் இயல்பான செயல்பாடு. தாவேகா சேர்த்து கொண்டால் வந்து அது வந்து மரபு மீறியதுங்கிறது என்ன கணக்கு? அது அவர்களுக்கு ஒரு அரசியல், அவர்களுடைய கணக்கு ஒன்று, இவர்களுடைய கணக்கு எல்லாமே ஒன்று தான். திராவிட இன்னைக்கு போயிட்டார்ல, ஜெகதீர்சியோட பையனே தாவேகா போயிட்டார். இப்போ திமுக எந்த முகத்தை வைத்து கொண்டு இன்னைக்கு நாங்களே சொல்லிட்டு இருக்கோம்ல, தாவேகாவுக்கு சென்ற ஓட்டுல திமுக ஓட்டும் இருந்தது நாங்கள் சொல்றோம்ல. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சாது. அப்ப இன்னைக்கு வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 4 ஓட்டு இருந்ததுன்னா 2 ஓட்டு தாவேகாவுக்கு போட்டிருக்காங்க. அழகிரியோட பொண்ணே வந்து அங்க போயிடுச்சாங்க. இப்போ அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஓட்டுகள் தான் பாதி அங்க போயிருக்குது. எங்க காணாம போச்சுல? 1.25 கோடி 2 கோடி வாங்கின ஓட்டுல வந்து 1.25 கோடியில் நிக்கிறீங்கன்னா 50 லட்சம் ஓட்டு எங்க? உங்க ஓட்டு 21 வாங்கின ஓட்டுல 50 லட்சம் ஓட்டை காணாம எங்க போச்சு அது? இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்ற தொகுதியில் வந்து தலித் ஓட்டு தான் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. 76 ஓட்டு வெற்றினாக்கெல்லாம் தலித் ஓட்டு தான். இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை ஓட்டால் தான் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. இன்னைக்கு 76 விடுதலை சிறுத்தையும் உங்கள்ட்ட இல்லைன்னாக்கா 0 ஆயிருப்பீங்க. இது வந்து எல்லாருக்குமானது. ஒரு இந்த மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மக்களுடைய முடிவை, மக்கள் ஏற்க முடிவை மதிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் உண்டு. அதனால் இந்த எலெக்ஷனில் மக்கள் வந்து தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நீர்த்து போக முடியாமல், அதுக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அங்கே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டு இல்லை. இப்போ காலமும் சூழலும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா பக்கம் ஒரு பக்கம் விசிகா இருக்குது, திமுக வந்து தனிச்சு விடப்பட்டிருக்கு. ஆனால் பாசிச எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கொள்கையில் வந்து விசிகாவும் சரி திமுகவும் சரி ஒரே மாதிரியான நிலைப்பாடு தான் கடந்த காலங்களும் எடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா என்றைக்குமே வந்து அதில் வந்து சமரசம் செய்யாத ஒரு போராளின்னா முனைவர் திருமாவளவன் அவர்கள் தான். ஆனால் கூட்டணி சேர்ந்திருக்க தாவேகா வந்து எந்த இடத்துலையும் வந்து பாசிசத்தையோ அந்த கொள்கையோ இல்லை பிஜேபியோ நேரடியாக கூட வந்து அவங்க எதிர்க்க மாட்டேன்றாங்க. எந்த வகையிலையும் வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான இல்லை ஒரு ரொம்ப உங்களுடைய தேசிய அளவில் வந்து ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ரொம்ப தடையாக இருக்கா? அது தடை ஒன்றும் இல்லைங்க. அதாவது
2001 வந்து 99 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்த 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கலைஞர் கருணாநிதியை வந்து பிஜேபி பக்கம் போனார். ஏன் போனார் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து காலத்தின் கட்டாயம் போக வேண்டி இருக்குது. அங்கே சென்று அங்கே போகும்போது என்னென்னா, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், இந்த செயல் திட்டங்கள் நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது. அப்போது இவர்கள் வந்து புதியதாக இப்போ தான் வந்திருக்கிறாரு. 50 ஆண்டு கால அரசியல் 75 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், புதியதாக அரசியலுக்கு வந்தவர்கள். மத்தியில் ஒரு ஆட்சி இருக்கின்றது, மத்தியில் நடைபெறுகிற ஆட்சியை வந்து பகைத்து கொண்டு மாநிலத்தில் நாம் செயல்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இப்போது வராது. புதியவர்கள் ஏன் நாம் அவர்களை பகைத்து கொள்ள வேண்டும், நமக்கு என்ன தேவை என்பதை நாம் சொல்லி அதை நிறுத்தி கொள்ளலாம் என்கின்ற நல்லெண்ணத்தில் தான் அவர் பகைத்து கொள்ளாமல், உறவும் இல்லாமல், அந்த என்ன சொல்லுவாங்க, நட்பும் இல்லாமல், எதிரியாகவும் இல்லாமல், நண்பனாகவும் இல்லாமல் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையோடு இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது, செய்திருக்கிறார்கள். இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்த மதச்சார்பற்ற கட்சிகள், முற்போக்குவாதிகள், நாங்கள் அந்த கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், இந்த செயல் திட்டங்கள் செய்யக்கூடாது என்று அவர்கள் வந்து ஓரலாக ஒத்துக்கொண்ட பிறகு இந்த கூட்டணி ஒரு கூட்டம் நடந்தது இல்லையா, அந்த கூட்டணி கட்சிகளோட கூட்டம், அதுல வந்து காமன் மினிமம் அதாவது ஆதரவு கொடுக்கும் பொழுதே வந்து அது சொல்லி தான் ஓரலாக ஒத்துக்கிட்டு தான் வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து நெருக்கடியான இல்லைங்க, அதுக்கு எந்த நெருக்கடி இல்லாமல் நாங்கள் பயணம் பண்ணுவோம், உங்களுக்கு எந்த நெருக்கடி இருக்காது, ஆதரவு கொண்டு கேட்டோம். அது ஓரலாக வாய்மொழியாக ஒரு உத்தரவாதம் எடுத்து தான் ஆதரவு கொடுத்தோம். இப்பொழுது கூட்டணியாக அமையும் பொழுது அது செயல் திட்டம், அதுக்காக தான் இப்போ வந்து அடுத்த மீட்டிங் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வந்து முன்னிறுத்தி ஒரு கூட்டணி அமைப்பது என்கின்ற ஒரு கோரிக்கைகள் தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவர்களும் ஒத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அது நிச்சயமாக வந்து அந்த சனாதன சக்திகள் கால் உண்ட முடியாத அளவுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் இறுதி வரை போராடும். அவர்களுக்கு வந்து துணை நின்று அவர்களுக்கு வழிகாட்டி எவ்வாறெல்லாம் இதை தடுத்து நிறுத்தலாம் என்ற வழிகாட்டியாக வர வேண்டும் என்பதுதான் வந்து தாவேகா வந்த முதல்வருடைய ஆசையை தவிர, ஏன் அவர்கள் வந்து 2 சீட்டு வைக்கூட திருமாவளவன் அவர்கள் வந்து இறுதி வரை வர வேண்டும் என்று கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? முஸ்லீம் லீக் வந்துருச்சு, வந்தால் போதும், முடிஞ்சிருச்சு, மெஜாரிட்டி வந்துருச்சு, ஏடிஎம்கேல பார்த்து முடிஞ்சிருச்சு, போயிருக்கலாமில்ல. அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி ஒரு தேவை. ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு தெளிவான அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும், நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை என்பதனால் தான் அவர்கள் வந்து எழுச்சி தமிழர் வந்து இறுதி வரை வந்து கை இறுக்கமாக பிடித்து என்னை கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நாங்களும் சென்று இருக்கின்றோம். நிச்சயமாக அந்த எதுவும் அதை நம்ம எதிர்பார்த்த போது எதுவும் நடக்காது என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. அவர்களும் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தமிழ் மண்ணில் என்றுமே வந்து சனாதன சக்திகள் கால் ஊன்ற முடியாத அளவிற்கு எங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். எழுச்சி தமிழர்களுக்கு இறுதி வரை போராடுவார் என்று உறுதி கூறுகிறோம். மகிழ்ச்சி. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறட்டும். தமிழர், தமிழ்நாடு உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து நல்ல முன்னேற்ற பாதையில் போராடணும். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி.